அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பார்ந்தவர்களே, கடந்த வகுப்புகளிலே ஈமான் கொள்ள வேண்டிய 5 விடயங்களை பார்த்துவிட்டு மறுமை நாள் ஏற்படுவதற்கான சில அடையாளங்களை பார்த்தோம். அந்த மறுமை நாள் அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள், சிறிய அடையாளங்கள் என்று இருவகைப்படுத்தலாம். அதிலே சிறிய அடையாளங்களை கடந்த வகுப்பிலே பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் அலாமாத்து ஸாஅத்தில் குப்ரா, அதாவது மறுமை நாளுடைய பெரிய அடையாளங்களை பார்ப்போம். இந்த மறுமை நாளின் பெரிய அடையாளங்கள் என்பது அது ஒரு மிக பெரும் விடயமாக கருதப்படும். அது நிகழ்ந்து விட்டதென்றால் மறுமை நாள் நெருங்கி விட்டது, குறுகிய காலத்திலே நிகழப்போகின்றது என்ற செய்தியை நமக்கு அறிவித்து கொடுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், சஹாபாக்கள் கூறுகிறார்கள், நாம் ஒரு நாள் அமர்ந்து கொண்டிருக்கும் போது இத்தலா அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைனா, எங்களின் மீது நபி அவர்கள் வந்து வனஹனு நததாகரு, அதாவது நாம் மறுமை நாளை பற்றிய அந்த நிகழ்வுகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று வினவிய போது நாம் அஸ்ஸா மறுமை நாளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று கூறிய போது நபி அவர்கள் கூறினார்கள், அதாவது அந்த மறுமை நாள் நிகழ்வதற்கு முன்னால் 10 அடையாளங்கள் நிகழாமல் அது ஏற்பட மாட்டாது என்று கூறி 10 அடையாளங்களை சஹாபாக்களுக்கு படித்து கொடுத்தார்கள். அதில் முதலாவது, ஒரு புகை மண்டலம் ஏற்படும், தஜ்ஜால் வெளிப்படுவான், ஒரு மிருகம் வெளிப்படும், மேற்கிலிருந்து சூரியன் உதிக்கும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுவார்கள், யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர்கள் வெளிப்படுவார்கள். அதே போன்று கிழக்கிலும் மேற்கிலும் அரேபிய தீப கற்பத்திலிருந்தும் அதாவது பூமி அதிர்ச்சி ஏற்படும், அதாவது பூமி உள்வாங்கும். அதே போன்று யமன் பிரதேசத்திலிருந்து ஒரு நெருப்பு வெளிப்படும், அந்த நெருப்பு மனிதர்களை மஹ்ஷர் வரை துரத்தி செல்லும் என்று நபி அவர்கள் உதாரணம் கூறினார்கள். எனவே புகை மண்டலம் வெளிப்படும், தஜ்ஜால் வெளிப்படுவான், ஒரு மிருகம் வெளிப்படும், மேற்கிலிருந்து சூரியன் உதிக்கும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுவார்கள், யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர் வெளிப்படுவார்கள், கிழக்கிலும் மேற்கிலும் அரேபிய தீப கற்பத்திலும் 3 பூகம்பங்கள் ஏற்படும் என்று நபி அவர்கள் கூறிவிட்டு 10வதாக கூறினார்கள், யமன் பிரதேசத்திலிருந்து ஒரு நெருப்பு வெளிப்படும், அது மனிதர்களை மஹ்ஷர் வரை துரத்தி செல்லும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். எனவே ஒவ்வொரு முஸ்லீமும் இது போன்ற ஃபித்னாக்கள் வருகின்ற போது, குழப்பங்கள் ஏற்படுகின்ற போது சில விடயங்களை கையாள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். முதலாவதாக வணக்கத்திலே அதிகமாக ஈடுபட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும், மார்க்கத்திலே உறுதியாக இருப்பதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும். அந்த குழப்ப காலத்தின் போது பாவங்களை விட்டு ஒட்டுமொத்தமாக தவிர்ந்து அவைகளை விட்டு தூரமாகிக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நன்மைகளை ஏவ வேண்டும், தீமைகளை தடுக்க வேண்டும். மனிதர்களுக்கு நாம் உபதேசம் செய்ய வேண்டும், நமது வசதிக்கு ஏற்ப, நமது சக்திக்கு ஏற்ப மனிதர்களுக்கு, மக்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள், அதாவது குழப்ப காலத்தின் போது, பிரச்சினை, அதாவது ஃபித்னாக்களின் போது ஒரு மனிதன் வணக்கத்தில் ஈடுபடுவதென்பது என்னிடத்திலே ஹிஜ்ரத் செய்வதை போன்றாகும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனைகள் அதிகமாக இருந்தவைகளில் ஒன்றுதான், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக, உள்ளங்களை புரட்டுகின்றவனே, எனது உள்ளத்தை மார்க்கத்தின் மீது புரட்டுவாயாக என்று நபி அவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி ஃபஇன் லம் யஸ்ததி ஃபபிலிசானிஹி ஃபஇன் லம் யஸ்ததி ஃபபிகல்பிஹி வதாலிக அத்அஃபுல் ஈமான். உங்களில் ஒருவர் நிராகரிக்கப்படக்கூடிய, தடுக்கப்படக்கூடிய ஒன்றை கண்டால் அதனை தனது கையினால் தடுக்கட்டும்,
அதற்கு சக்தி பெறவில்லை என்றால் தனது நாவினால் தடுக்கட்டும். அதற்கும் சக்தி பெறவில்லை என்றால் அது தனது உள்ளத்தினால் அதனை வெறுத்து ஒதுக்கட்டும். இதுதான் ஈமானிலே தாழ்ந்த நிலையாக இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த மறுமை நாளுடைய அடையாளங்களை அறிந்து அவைகள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நல்ல மார்க்க விளக்கமுள்ளவர்களாக மாற்றி அந்த வெளிரங்கமான உள்ரங்கமான குழப்பத்திலிருந்து ஃபித்னாவிலிருந்து நம்மை அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.